ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பாண்டியன் வந்து தான் யாருன்றதை காட்டிட்டாங்க. என்ன நினச்சிட்ருக்கிறீங்க, ஆளாளுக்கு இன்னமும் பேசிட்டு போகலாம், நான் வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பேன்ட்டு பார்த்தீங்களா? எதுவுமே இந்த குடும்பத்துக்கு பண்ணலையா? இப்போ நான் சொல்கிறேன், நான் தந்த 10,00,000 திருப்பி தரணும்ன்ற மாதிரி வந்து அவங்க 2 பேருக்கும் சொன்னதால் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலை. அவங்க வந்து மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. செந்திலும் சரி, கதிரும் சரி ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அந்த 10,00,000 கொடுக்குறதுன்றே தெரியலையே. அவங்க வேற 2 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி தர சொல்கிறாங்களே, எங்கே போகிறதுன்ற மாதிரி வந்து கதைக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து செந்தில் சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது, இதில் இது வேறையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கதிர் சொல்கிறாங்க, ஆமாம் என்னதான் இருந்தாலும் 10,00,000 எப்படி 2 மாதத்தில் கொடுக்குறது, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துக்கு பழனி வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து சரவணனும் வந்துடுறாங்க. என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? அவங்க எல்லாரும் முன்னாடி தானே கேட்குறாங்க 10,00,000 திருப்பி தர சொல்லி, இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குற, என்ன உனக்கு என்ன கவலை இருக்காதுற, எங்களுக்கு தானே பிரச்சனைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏண்டா அவரை நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்கும்போது அவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கக்கூடாதா, என்ன கேட்டது தப்புன்னு நினைக்கிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இல்லை, நான் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கல, இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து இறங்கி வந்து பேசுவாங்கன்ட்டு நான் நினைக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இறங்கி வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியலையோ 2 பேருக்கும்ன்ற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கு நடந்து கொண்ட விதம் பயங்கர கேவலமாக இருந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. கடையில் போய் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நின்றவங்களை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தவங்களை வந்து நீங்கள் பேசாமல் இருக்க விடல. அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு அம்மா ஏதாவது பேசிகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துட்ருப்பாங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பழனி கேட்குறாங்க, ஏன்டா அவங்க 2 பேருக்கும் வாய் வந்து சும்மா இருக்கவே மாட்டேன்றது, ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்களா, பார்த்தீங்களா இப்போ உங்கள்கிட்ட தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுட்டு நிற்கிறீங்களேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாமா இது, நீங்களாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா, இப்படி பெத்த பசங்கள்கிட்டே வந்து பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நான் நேச்சு வாங்குறதுக்கா, ஏற்கனவே நான் அதில் பேசினதுக்கே எவ்வளவு அக்கா நேசிச்சது பார்த்துட்டு தானே இருந்தேன், அதுவும் வந்து மச்சானிட்ட போய் நான் கேட்குறதா, கேட்டால் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா, ஏன் நீ தான் பணம் கொடுத்தியா, உன்னுடைய பணத்தை தான் நான் கேட்குறேன்னா, என்னுடைய பணத்தை தான் நான் கேட்குறேன், அதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொன்னால், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறது, கடைசியில் வந்து இந்த வீட்டு பக்கம் என்னையே வர வேணான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கு வெளியில் நின்று தான் உங்களை பார்த்துட்டு போக வேண்டி இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை மாமா ஏதாவது பேசுங்க மாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் இதை பற்றி எதுவும் பேசலையப்பா, நான் இதை பற்றி ஏதாவது பேசி இந்த வீட்டு பக்கமே என்ன வரவிடாமல் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து இதில் வந்து நான் தலையிடலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அக்கா விஷயத்தில் வந்து ஏதோ பெரிய பிரச்சனை ஆச்சுது, எனக்கு தெரியும், அம்மா இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறமா வந்து அம்மா தான் இதுக்கு வந்து காரணம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க தான் வந்து 2 பேரும் பேசணுமன்றதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு நாடகம் போட்டிருக்காங்க போல இருக்குது, இல்லாது போனால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை போயிருக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது அம்மாச்சியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா அவங்க தான் வந்து 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்களே, பேசினா என்னன்ற மாதிரி நினச்சி ஏதாவது ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க, அது வந்து இப்போ வந்து பற்றி எரியிற மாதிரி இருக்குது, இப்போ வந்து அணைக்க முடியாமல் ஜோதிச்சிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க 2 பேரும், முதல்ல அதை சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சரவணன் கேட்குறாங்க. அண்ணன் உனக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது நீ தான் அண்ணன் பணத்தை மாறி தரணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது பணத்தை நான் வாங்கி தரணுமா, என்ன நம்பி யாரடா 10,00,000 கொடுக்க போகிறாங்க, 1,00,000 2,00,000 பரவாயில்ல, 10,00,000 எப்படியடா நான் வாங்குறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு பாருண்ணா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் போய் எப்படி என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செந்தில். மீனா வந்து பயங்கர கோவத்தில் இருப்பா, இப்போ அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க, ஒருவேளை வந்து அவங்களுக்கு கோபம் வந்து போயிடுச்சுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா இல்லை வேண்டாம் பசங்க தானே என்ற மாதிரி வந்து விட்டுடுவாங்க, இல்லைன்னு சொன்னால் அம்மாவோட பேசினாலாவது அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் இப்போ வந்து அம்மா பேசுகிறதும் இல்லை, அம்மா பேசுகிறது அவங்க கேட்கவும் மாட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன ஐடியான்ற மாதிரி
வந்து பழனி கேட்குறாங்க. இல்லை அம்மாச்சிட்ட சொல்லலாமா, அம்மாச்சி சொல்லி ஏதாவது சொல்லி பார்க்கலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எதுக்கு திரும்ப இன்னும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ அம்மாச்சி கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்கன்ற மாதிரி வந்து சரவணன் சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலை, நீங்கள் ஆரம்பித்து வச்சதை நீங்களே முடிச்சு வைக்க பாருங்கள், நாங்கள் இதில் வந்து தலையிட்டால் வந்து இப்போ எனக்கு மேலே வந்து பிரச்சனை வரும்ன்ற மாதிரி வந்து பழனி சொல்லிட்டு கீழே வராங்க. வரும்போது வந்து அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மா எங்கே வான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னப்பா பழனி, என்ன இந்த வீட்டில் நடந்துட்டுருக்குது, இப்படி தான் நடுக்கலுமே நடக்குமா, அல்லது நான் வந்ததுக்கப்புறமா தான் இப்படி இருக்கா, என்னப்பா இதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரும்மா, இவ்வளவு காலம் இந்த வீட்டில் இருக்கிறேன், ஒரு நாள் பார்த்து வந்து அக்கா வந்து மச்சான் சொன்னதை எதிர்த்து பேசினதே இல்லை, அதே மாதிரி வந்து மச்சான் இப்படி கோவப்பட்டு அக்கா வந்து திட்டினதே நான் பார்த்ததே இல்லை. நீ வந்ததுக்கப்புறமான்ற மாதிரி வந்து நீ சொல்கிறியே, நீ ஏதாவது பண்ணியா சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் என்ன பண்ண போகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லு நீ ஏதாவது பண்ணியான்ற மாதிரி வந்து பழனி கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா கோமதியோடு அவர் பேசுகிறதே இல்லை, வீட்டில் சாப்பிட்றதும் இல்லை, பார்த்த நீ தானே வீட்டில் சாப்பிடாமல் வெளியிலேருந்து சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, பத்தாவதுக்கு வந்து அரிசி அதே மாதிரி வந்து சரவணனை உட்கார வச்சு அவங்களுக்குமே சாப்பாடு கொடுக்குறாரு, வீட்டில் இருக்கிற மற்றவங்கள என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றாரு. இப்படி இருக்கும்போது கோமதி பாவம் தானே, அவளுக்கு கவலையாக இருக்குது தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள பிரச்சனை, தேவையில்லாமல் நீ அதில் நுழைஞ்சி அந்த சண்டையை பெருசாக்கி விட்டுறாத. அவங்க 2 நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க, 3ஆம் நாள் பேசுவாங்க, பார்த்தனே தானே. நான் வந்து மச்சானுக்காக பேசும்போது வந்து அக்கா என்ன சொன்னாங்கன்றதை பார்த்தனே தானே, நீ எதுக்கு இதில் வந்து பேசுகிற, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, இடையில யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சுது கவனிச்சியான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஆமாப்பா நான் கவனிச்சேன், அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அவர் கோவமாக இருந்தால் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கோவமாக இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எப்போ கதைக்கணுமோ அப்போ பேசிக்கொள்வோம்ன்ற மாதிரி தானே அது சொல்லுது. அப்படி இருக்கும்போது வந்து தேவையில்லாமல் நீ ஏதாவது பண்ணியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க பேசுவாங்க நினச்சி நான் தான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன், அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்ததுக்கப்புறமா இவங்க தேடுவாங்கன்னு நினச்சி நான் தான் அங்கே என்னோடய பொண்ணை காணையில் என்ன தேடாமல் இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து அழுகிற மாதிரி நடித்தேன். அதை பார்த்துட்டு வந்து கதிரும் செந்திலும் பயந்துட்டாங்க. பயந்து போய் அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து திட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, நானுமே அந்த இடத்துல வந்து பேச முடியாமல் போச்சுது, அதுதான் நான் பேசாமல் இருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனியாவது பேசாமல் இரு, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசலை, இவங்க 2 பேரும் பேசலைன்ட்டு இடையில போய் நீ ஏதாவது பேச நிற்காத. அவங்க இப்படி பேசாமல் இருப்பாங்க, 2 நாளால் பேசுவாங்க, இடையில யார் போகிறாங்களோ அவங்க தான் கடைசியில் பேசாமல் இருக்கணும், சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியப்பா நான் எதுவுமே பேசலை, நீ போயிட்டு வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சி வந்து பேசாமல் இருக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி பேசாமல் இருக்கிறது, இவங்க பாட்டுக்கு 10 லட்சத்தை திருப்பி தர சொல்கிறாங்க, பாவம் பசங்க அவங்க எங்கே போகிறது, கதிரும் செந்திலும் பாவம் இல்லையா, இப்படி கேட்கலாமா, இதை கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும் வந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, உங்களோட ஒரு விஷயம் பேசணும் அப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பேசுங்க தாராளமாக பேசலாம், எல்லாரும் பேசிட்டாங்க, நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்தால் எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா அந்த மாதிரி வந்து நான் வந்து பிரச்சனைக்கு வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாங்க. இல்லைப்பா எதுக்குப்பா அவங்கள்ட்ட அந்த 10 லட்சத்தை திருப்பி கேட்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாப்பிடாம வெளியில் போய் சாப்பிட்டு வாரீங்க, பாவம் இல்லையா கோமதி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க வந்து என்ன பாவம் நினைச்சிருந்தா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்களே, அவங்களே என்ன பாவம் நினைக்கல, நான் இதுக்கு அவங்கள பாவம் நினைக்கணும், நான் யாரோ ஒரு தான் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், தாங்க சம்பாதிச்சு போடுறது தான் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன், தங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறேன், இந்த மாதிரி தானே வந்து கதிரும் செந்திலும் பேசும்போது இருந்தது, நீங்கள் கவனிக்கலையான்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து கோமதி வந்து பார்க்குறாங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதுக்கு இப்படியா பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வாயை மூடிட்டுரு, உன்னோட நான் எதுவும் பேசலை, என்னுடைய பணம் எனக்கு திரும்பி வந்தே ஆகணும், எனக்கு பண தேவை இருக்குது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கத்தக்கதாக வந்து இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் உதவி பண்ண போனால் இவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, கண்டிப்பாக அவங்க அந்த பணத்தை தந்தே ஆகணும், இதை பற்றி என்னோட பேசவே வேண்டாம், சரவணா வாடா நாங்கள் போயிட்டு வரலாம் என்ற மாதிரி
வந்து அவங்க போகிறாங்க. போகும்போது வந்து கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அப்பா பேசும்போது வந்து வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, சரியா பிழையா பேசாமல் இருங்கன்ற மாதிரி வந்து சொன்னேன். இவங்க 2 பேரும் தான் அவங்ககிட்ட இந்த பணத்தையே வாங்கினது. கடைசி இவங்க 2 பேரும் தான் வாயை திறந்து இப்படி பேசினா அவங்க பேசாமல் இருப்பாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமா அத்தை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எதுக்கு கதிர் நீ தேவையில்லாமல் பேசின, உன்னை வந்து பேச வேண்டாமன்ற மாதிரி வந்து எத்தனை தடவை சொன்னேன். சொல்லும்போது வந்து நீ கேட்கவே இல்லை. இப்போ பாரு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. சரி, ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த 10,00,000 திருப்பி கொடுத்துடணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன், நான் இதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சிருக்க மாட்டேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா வந்து செந்திலை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு காசு இல்லை இதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி வந்து 10,00,000 வந்து கொடுக்க போகிறீங்க? அது வேற காணான்னு சொல்லி மாமா என்ன சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா? உனக்கு வந்து வேலை கிடைச்சதே அந்த 10,00,000 கொடுத்து தானே என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு தேவையா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, எத்தனை தடவை சொல்லியிருத்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வேறு வீட்டுக்கு போகும்போது சரி அங்கே போயாவது திருந்தவங்கன்னு பார்த்தா, அங்கே இருந்து கூட வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, ஏங்க எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா நீயும் எப்படி சொன்னால் எப்படி, அந்த 10,00,000 கொடுக்கணும்னு சொன்னால் உன்னுடைய ஹெல்ப்பும் வேணும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் என்ன பணம் தர சொல்லி கேட்குறீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தானே கொடுக்க முடியும், இல்லைன்னு சொன்னால் நீ தான் வந்து அப்பாவோட ஏதாவது பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பேசணும் என்ற மாதிரி வந்து மீனா கேட்குறாங்க. இல்லை, இந்த பணத்தை வந்து இப்போதைக்கு கேட்காதீங்க, அப்புறமா தாரோன்ற மாதிரி வந்து கேட்க சொல்கிறாங்க. அதை எப்படி நான் கேட்குறது, அதை நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசுனீங்க இல்லையா, நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் அப்படி பேசின உங்களுக்கு இதுவும் பேச தெரிஞ்சிருக்கோன்னு நீங்களே சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கதிரை பார்த்து செந்தில் சொல்கிறாங்க, என்னடா இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருக்கிறோம் போல இருக்குது, யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க போல இருக்குது, என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து செந்தில் யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து செந்திலுக்கு தான் வந்து பெரிய ஒரு தலையடியாக மாறிட்டுதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து 10,00,000 கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து செந்திலுக்கு வந்து வேலை இல்லாமல் போகிற அளவுக்கு வந்து மீனாண்ட அப்பா வந்து அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலே வந்து இவங்களை சைன் பண்ணி கொடுக்க வச்சுட்டாங்க. அதை வந்து பிடிபட்டு இவங்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து இந்த 10,00,000 கொடுக்க போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.